தமிழ் மக்களுக்கு வணக்கம். நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்கள் இந்த சமீபத்தில் நடந்த அந்த காஷ்மீரில் நடந்த அந்த பஹல்காம் படுகொலை குறித்து சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார், சில விமர்சனங்களை வைத்திருக்கிறார். உள்ளபடியே அவருக்கு இந்த தேசத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த அக்கறையை பாராட்டுகிறோம், அவருடைய கருத்தையும் உள்வாங்கிக் கொள்கிறோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அவர் இந்த படுகொலைக்கு மத்திய அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை அப்படிங்கிற நிலையில் மத்திய அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய அறிக்கையில் பார்த்தீங்கன்னாக்க நரேந்திர மோடி அவர்கள், முக்கியமாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று பொருள்பட குறிப்பிட்டிருக்கிறதாக பார்க்க முடியும். நாம் இதை எதையுமே தவறுன்னு சொல்லலை, ஒரு எதிர்கட்சி தலைவராக அவர் வைக்கக்கூடிய வாதங்கள். ஆனால் உண்மையிலேயே எல்லா எதிர்கட்சிகளும் இது மாதிரிதான் வாதங்களை வைத்திருக்கிறார்களா என்றால் இல்லை. ஏன் அப்படின்னா, சமீபத்தில் நடந்த அனைத்து கட்சி கூட்டம், இந்த சம்பவம் நடைபெற்று இந்த சம்பவத்துக்கு உடனே விரைகிறார் உள்துறை அமைச்சர். உள்துறை அமைச்சர் உடனே காஷ்மீருக்கு விரைந்து அங்கே இருந்த காலகட்டத்திலேயே அமெரிக்காவில் இருந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அங்கிருந்து தொலைபேசியில் அவரிடம் பேசுகிறார். பேசி இந்த அரசாங்கத்துடன் நாங்கள் நிற்போம், துணை நிற்போம் அப்படின்னு அவர் தெரிவிக்கிறார். அது குறை கூறுவதற்கான நேரம் கிடையாது என்பதற்காக. அடுத்து அனைத்து கட்சி கூட்டம் நடக்கிறது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்திலும் என்னென்ன நடந்தது, இது எங்கே நம்ம பிரச்சனை நடந்திருக்கிறது என்பதனையெல்லாம் விவரித்திருக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க, பரிசான் என்கிற அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பஹல்காமில் இருக்கக்கூடிய அந்த பார்க், அதை இவங்க மே மாதம் திறக்குவதாக இருந்தது. ஆனால் ஏப்ரல் மாதமே இராணுவத்திற்கும் துணை இராணுவத்திற்கும் காவல்துறைக்கும் கூட தெரிவிக்காமல் திறந்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு என்பதை விட ஒரு தகவலையும் பகிர்ந்திருக்கிறார்கள். இது மாதிரி நிறைய தகவல்களை அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லா கட்சியினிடம் பகிர்ந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அதிலிருந்து வெளியில் திரு மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவாக இருக்கட்டும் அல்லது திரு ராகுல் காந்தியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் துணை நிற்போம், அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு நாம் துணை நிற்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கவே கூடாதா என்றால் கண்டிப்பாக விமர்சிக்கலாம். ஏன், நான் விமர்சிச்சிருக்கேன், எல்லாருமே விமர்சிக்கலாம். விமர்சனத்திற்கு உட்பட்டது தான் இந்த அரசாங்கம், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எப்பொழுது விமர்சிக்க வேண்டும் என்று ஒரு அளவுகோல் இருக்கிறது. இது ஒரு அசாதாரண ஒரு சூழல். இந்த சூழலில் விமர்சிப்பது, அதுவும் எத்தகைய விமர்சனம், அமித்ஷா பதவி விலக வேண்டும். நான் என்ன கேட்குறேன்னா, கள்ளக்குறிச்சியில் மரணம் நடைபெற்றது, 60 பேர் இறந்து போனார்கள். இந்த 60 பேரில் பெரும்பான்மையானவர்கள் தலித் மக்கள். யார் இறந்தாலும் இறப்பு தான். ஆனால் திருமாவளவன் அவர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக அவருக்கு சொல்கிறேன், நான் தலித் மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். அதுவும் இது ஏதோ ஒரு விபத்து நீங்கள் கடந்து போக முடியாது. ஏனென்றால் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நடப்பதற்கு முன்னால், இந்த கள்ளச்சாராய மரணங்கள் நடப்பதற்கு முன்னால், பல மாதங்களுக்கு முன்னால் பல எச்சரிக்கைகள் இந்த அரசாங்கத்திற்கு விடுக்கப்பட்டது. எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் இது குறித்து பேசுகிறார். அந்த ஏரியா எம்எல்ஏ, அதிமுகவுடைய எம்எல்ஏ பார்த்தீங்கன்னாக்கா, அவர் மிக தெளிவாக அவர் எஸ்பிக்கு போய் அந்த புகாரை கொடுக்கிறார். இந்த மாதிரி கள்ளச்சாராயம் ஆறாக பெருக்கோடி கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கலெக்டருக்கு கொடுக்குறார். அதையும் கடந்து சட்டமன்றத்தில் இவங்க 2 பேரும் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ற நிலையில் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். அதையும் கிடப்பில் போட்டார் அப்பாவு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு, அதாவது எல்லாமே அரசாங்கத்திற்கு நேரடியாக எச்சரிக்கையாக விடுக்கப்பட்ட நிலையிலும் கூட இந்த அரசாங்கம் அதை பொருட்படுத்தாமல் இருந்த காரணத்தினால என்ன ஆச்சு, 60 பேர் இறந்து போனார்கள். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, முதல் நாளில் 3 பேர் இறந்து போனார்கள் அப்படின்ற தகவல் வந்த பொழுது அவர்கள் இதனால் இறக்கவில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அவர்கள் இறக்கவில்லை என்று அந்த கலெக்டரும் அந்த எஸ்பியும் சொன்னதுனால அவர்களுடைய இறுதிச் சடங்கிற்கு சென்றவர்கள் திரும்பியும் வாங்கி குடிக்கிறாங்க அந்த கள்ளச்சாராயத்தை. அதில் தான் அந்த 60 பேர் இறந்து போகிறாங்க. நூற்றுக்கணக்கானவருக்கு பார்வை போகிறது, கண் பார்வை போகிறது, பல உறுப்புகள் செயலிழந்து போகிறது. இதெல்லாமே நடக்குது. இப்போது இது ஒரு தீவிரவாத தாக்குதலை விட அதிகமாக கண்டனத்திற்குரியது. ஏன்னா, ஒரு தீவிரவாத தாக்குதல் என்பது நாம் யாருமே எதிர்பார்க்காத வரக்கூடியது. உளவுத்துறையோட ஃபெயிலியர்னு வேணால் சொல்லலாம், அதாவது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்லலாம். உளவுத்துறையை கண்காணித்திருக்க வேண்டும், உளவுத்துறை இன்புட்ஸ் கொடுத்துருக்கணும், அதே இடத்துல தவறிட்டாங்க அப்படின்றது. இதெல்லாம் இந்த அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டுமா? மத்திய அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டுமா என்றால் ஆமாம், பதில் சொல்ல வேண்டும், கட்டாயம் பதில் சொல்ல வேண்டும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதை கேட்க வேண்டிய நேரம் இதுவல்ல. இதை காங்கிரஸும் புரிந்து வைத்திருக்கிறது. ஆனால் தான் ஏதோ பெரிய அப்படியே சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலர் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அப்பட்டமாக எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அப்பட்டமாக நீ முஸ்லீம் இல்லையா, நீ முஸ்லீம் இல்லையா என்று சொல்லி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் ஒரு கிறிஸ்துவரும் அடக்கம். அவரிட கேட்குறாங்க, நீ முஸ்லீமா? இல்லை, நான் கிறிஸ்துவன் என்று சொல்கிறான். அவனை சுடுகிறார்கள். அப்போது இது மதவெறி தாக்குதல் தான்.
ஒரு மதத்தை சார்ந்தவனாக நீ இல்லை என்றால் உன்னை கொல்வேன் என்று பார்த்து பார்த்து கொலை செய்திருக்கிறார்கள் அப்படின்றது மதவெறி தாக்குதல் தான். இது எப்படி வேற எப்படி பார்ப்பீங்க? மத நல்லிணக்கத்தெல்லாம் நீங்கள் ஒரு பக்கம் வைங்க. நான் மத நல்லிணக்கம் இல்லாமல் நம்மலாம் ஒற்றுமையாக இருக்கும். இதுக்காக இங்கே பக்கத்தில் இருக்க பாயெல்லாம் சண்டை போட போகிறோமா? ஒன்றும் கிடையாது. இல்லை இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்லாம் அதுக்கு பொறுப்பாளர்கள் நம்ம சொல்ல போகிறோமா? இது எதுவுமே கிடையாது. ஆனால் உண்மையை முகத்தை அறந்தார் போல நம் முன்னால் நிற்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது இல்லையா? அப்போ சப்பை கட்டக்கூடாது, திசை திருப்பக்கூடாது, அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. கடந்த 3 ஆண்டுகளாக காஷ்மீர் நாங்கள் அமைதியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் எல்லோரும் வாருங்கள், டூரிஸ்ட் எல்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டது அரசாங்கம் தான். அப்படி கூப்பிட்ட அரசாங்கம் அவர்களுக்கு பாதுகாப்பையும் வழங்க வேண்டும். அந்த தார்மீக பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இதையெல்லாம் பிற்காலத்தில் நம்ம பேச போகிறோம், வருகின்ற நாட்களில் நம்ம பேச போகிறோம். இப்பொழுது பிரதமருடைய கைகளை வலுப்படுத்தவும் உள்துறை அமைச்சருடைய கைகளை வலுப்படுத்துவது மட்டும்தான் நம்மளுடைய வேலையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு இந்தியனின் வேலையும் அதுதான் இருக்க வேண்டும். மாறாக இவர்கள் அப்படியே அந்த சிறுபான்மை மக்களுக்கு இவர்கள் காவலர்களையும் காண்பிப்பதற்காக தேரை எழுதி தெருவில் விடுற கதை தான் இது. ஓவைசி சொல்றாருங்க. ஓவைசி என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு, இந்த மாதிரி மதத்தை காரணமாக வைத்துத்தான் இந்த கொலைகள் நடந்திருக்கிறது என்று பட்டவர்த்தனமாக போட்டு உடைக்கிறார். அவரை விட இஸ்லாமியர்கள் மீது அக்கறை கொண்டவரா நீர்? நான் கேட்கிறேன் திருமாவளவனை. அவரை விட அக்கறை கொண்டவரா நீங்க? எதற்கு இந்த நாடகம்? உண்மையை ஒத்துக்கோங்க. மதம் சார்ந்து இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. அப்போ மதம் சார்ந்து நடந்திருக்கிறது அப்படின்ற நிலையில இதை வைத்து அரசியல் செய்வது, அதாவது இந்துக்களாக ஒன்றிணைவோம்னு அரசியல் செய்வதற்கு நான் உடன்படலை, அது வேற விஷயம். ஆனால் மதம் சார்ந்து நடந்திருக்கிறது அப்படின்ற உண்மையை ஒத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ அதே அளவுகோல், அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுகோல் உங்களுடைய சமூகத்தை சேர்ந்த மற்றவங்களுக்கெல்லாம் கூட நீங்க கரிசனம் காட்ட வேண்டாம். உங்களுடைய சமூகத்தை சேர்ந்த மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்ட அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் காவல்துறை கோட்டை விட்டிருக்கலாம். ஆனால் முதலமைச்சர் மீது எந்த குறையும் கிடையாது, முதலமைச்சர் மீது தவறு கிடையாதுன்னு பொருள்பட நீங்க பேசுனீங்களா இல்லையா? 26 பேர் அங்கே 28 பேரோ அங்கே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு உள்துறை அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும், அவர் பதவி விலக வேண்டும். ஆனால் 60 பேர் இங்கே இறந்து போயிருக்காங்க. அது திட்டமிட்ட தீவிரவாதிகளால் திட்டமிட்ட தாக்குதல். இங்கே எச்சரிக்கை கொடுத்த பின்னரும் நீங்கள் அசட்டையாக இருந்தது. அப்போ உண்மையிலேயே இதுதான் அதிகமான கண்டனத்துக்குரியதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய விஷயத்துல நீங்க வாயை மூடி இருந்துட்டு இதுல மட்டும் கேள்வி கேட்கறீங்களே அப்படின்றத பொதுமக்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா? அமித்ஷாக்கு பொருந்துவது ஸ்டாலினுக்கு பொருந்தாதா? இங்கே நடந்தால் மட்டும் அது காவல்துறையோட தவறு, முதலமைச்சருடைய தவறு இல்லை. இத்தனைக்கும் முதலமைச்சர் என்ன சொல்றாரு? என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கிறது காவல்துறை என்று சொன்ன பிறகும் கூட இது முதலமைச்சருக்கு தெரியாமல் நடந்திருக்கும்னு சப்பை கட்டுக்கூடியவர்கள் தான் நீங்க. வேங்க வேலை தான் நடந்தது. நீங்கள் எடுத்திருக்கின்ற நிலைப்பாட்டுக்கு நேர் எதிர் நிலைப்பாட்டை காவல்துறை எடுக்கிறது. அவர்கள் அந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்கிறார்கள். யார் அந்த புகாரை கொடுத்தார்களோ அவர்கள் மீது அந்த குற்றத்தை வைக்கிறார்கள் என்கிற பொழுது நீங்கள் அது காவல்துறையோட தவறு, ஸ்டாலினுடைய தவறு இல்லை என்று சப்பை கட்டினீர்களா இல்லையா? இப்படியும் ஒரு பொழப்பு பிழைக்கணுமா? இதான் நம்முடைய கேள்வி. இப்படி எல்லாம ஒரு பொழப்பு பிழைக்கணும்? கேவலம் அவங்க கொடுக்குற 4 சீட்டுக்கோ 2 சீட்டுக்குமா இந்த பொழப்பு? அது கூட வரக்கூடிய பிளாஸ்டிக் சேருக்கா இந்த பொழப்பு? இதைத்தான் திருமாவளவனை பார்த்து நான் கேட்கிறேன். நீங்கள் மத்திய அரசாங்கத்தை பற்றி கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த தேசத்தின் பாதுகாப்பு குறித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறை, உங்களுடைய ஆதங்கம், இதையெல்லாம் உள்ளபடியே நான் வரவேற்கிறேன். ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அக்கிரமங்கள், அட்டூழியங்கள், இதற்கெல்லாம் ஏன் நீங்கள் குரல் கொடுக்க மறுக்கிறீர்கள்? கள்ளக்குறிச்சி மாவட்டம், கள்ளக்குறிச்சி தெற்கு எனக்கு தெரிந்த மாவட்ட செயலாளர் இந்த வசந்தம் கார்த்திகேயன் என்கிற திமுக பொறுக்கி, இந்த திமுக பொறுக்கி 7 ஏக்கர் நிலத்தை வாங்கியிருக்கிறான். அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆதி திராவிடர்களுக்கு 2001 அதிமுக அரசாங்கத்தில் வழங்கப்பட்ட பட்டா, அவர்களுடைய குடியிருப்புகள் அங்கு கட்டுவதற்காக அந்த நிலங்களில் அவர்கள் வீடுகளை கட்டினால் இவனுடைய நிலத்துக்கு மதிப்பு இழந்துருமா? அப்பட்டமான சமூக நீதி கொலை செய்யப்படுகின்ற வேலை இல்லையா இது? அயோக்கியத்தனம் இல்லையா? அவர்களுடைய நிலம் அவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டு விட்ட நிலம். இவன் 7 ஏக்கரோ 8 ஏக்கரோ அதுவும் என்ன சம்பாதிச்சா வாங்கியிருப்பான்? ஊர் பணத்தை கொள்ளையடிச்சு தான் வாங்கியிருப்பான். இப்படி ஊர் பணத்தை திருடி வாங்கிய அந்த 7 ஏக்கர் நிலத்துடைய சந்தை மதிப்பு குறைந்து விடுமாம். எங்க எஸ்சி மக்கள், அவர்களுடைய தலித்து மக்கள் அவர்களுடைய வீடுகளை கட்டி கொண்டு விட்டால் அங்க சந்தை மதிப்பு குறைந்து விடும். எப்படி இருக்கு பாருங்க. இது அயோக்கியத்தனம் இல்லையா? இந்த அயோக்கியத்தனத்தை எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறீர்களா மிஸ்டர் திருமாவளவன்? நியாயமாக சட்டப்பேரவையில் நாம் சட்டையை பிடித்து கேள்வி கேட்டிருக்க வேண்டாமா? நீங்க ஏன் என் மக்கள் வீடு கட்டி கொண்டால் உன்னுடைய நிலம் அதுக்கு எதிராக இருந்தால் அதன் மதிப்பு குறைந்து விடுமா? இதான் உன் திராவிட மாடலா? இதான் நீ ஆட்சி நடத்துகின்ற லட்சணமா என்று கேள்வி கேட்டிருக்க வேண்டுமா வேண்டாமா? இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒன்றும் போய் சொல்லலை. எங்களுக்கு இந்த மணப்பட்டாவுக்கு ஆப்போசிட்ல வசந்த கார்த்தியர், டிஎம்கே எம்எல்ஏ வசந்த கார்த்தியர்
வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 ஏக்கர் இடம் வாங்கி தென்னந்தோப்பு போட்டிருக்காரு. அந்த இடத்துல ஒரு 3 ஏக்கர் புறம்போக்கு அவர் வளைச்சி நீர்நிலையை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காரு. சரிங்களா? அவர் கம்யூனிட்டின்னு சொல்றாங்க. நாங்க வந்து ஆதி திராவிடர் ஜாதி வன்கொடுமை பண்றாரு. நாங்க இதை பற்றி அனைத்து புகார்களும் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து, ஆர்டிஓ ஆபீஸ்ல இருந்து, தாலுகா ஆபீஸ்ல அனைவருக்கும் கொடுத்துட்டோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை. அவர்களை ஒழிக்கும் சக்திகள் அனைவரும் ஒன்றாக திரள வேண்டும் என்று நாங்கள் சொல்வதில் தவறே கிடையாது. அதற்கு சாட்சி இந்த கள்ளக்குறிச்சி மக்கள். இப்படியான ஒரு கேவலமான ஆட்சி, இப்படியான ஒரு கேவல பொறுக்கிகளுக்கு ஆதரவு கொடுப்பதெல்லாம் ஒரு பொழப்பா? இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு கட்சி நடத்தணுமா? இதற்கெல்லாம் நீங்கள் வெள்ளையும் சொல்லியுமா தலைவர் என்று சொல்லிக்கொண்டு அலைய வேண்டுமா? இதற்கு ஒரு மீசை, இதற்கு ஒரு முறுக்கு வேறையா என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.